கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக. இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும் தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் உங்களின் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய், புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர் என்று. ஆகவே உங்களை நீண்ட நாள் ஜெபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி தங்களின் ஆபத்து நாட்களில் கூப்பிட்டவர்களுக்கு எப்படி பலன் தந்தார், மறு உத்தரவு அருளினார், ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், திருப்பி தருகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார். இப்படியாக, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்துருவானவனின் சகல சதி திட்டங்களினால் உங்களின் ஆசிர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக்கொண்டும் சுட்டரித்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டும் அழுகிறதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள். ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் ஆசிர்வாதங்களையும் திருப்தியாய் பெற்றுக்கொள்ளும்படியும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் அளித்தும் ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், திடப்படுத்துகின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனும் தன் ஜனங்களுக்கு தங்கள் தேசத்திலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் விதை விதைக்க ஆயத்தமாயிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஒன்றும் மீதியாய் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து கெடுத்து போடுவார்கள். இந்நிலையில் கிதியோன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். எப்படியெனில், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாயிருக்கிறார்கள். இவர்களை எப்படி மேற்கொள்வேன்? நானோ என் குடும்பத்தில் எல்லாரிலும் மிகவும் சிறியவன், எளியவன் என்றும் மேற்கொள்ளுகிற பலன் எனக்கில்லையே என்றும் விண்ணப்பிக்கின்றான். கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்றார், மறு உத்தரவு அருளுகின்றார். எப்படியெனில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பதைப் போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று பதில் கொடுத்து அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் பல வழிகளில் திரளாய் இந்நாட்களில் உங்களை ஆக்கிரமித்தும் ஆளுகை செய்தும் இருக்கிறதா? நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் தடைகளும், ஏமாற்றங்களும், நஷ்டங்களும்
இழப்புகளும் வேதனைகளும் வருகிறதே என்று கலங்கி போய் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பலத்தோடும் விசுவாசத்தோடும் காரியங்களை நடப்பியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிராக எவையெல்லாம் தீவிரித்து காணப்படுகிறதோ இன்றைக்கு அவைகளை முறியடிக்கின்றார், முழு வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசிங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.